அன்பு நிறை குழந்தைகளுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடப்பகுதி நம்முடைய மனப்பாட பாடலான காசிக்காண்டம் என்ற பாடலில் உள்ளது. காசிக்காண்டம் இதை இயற்றியவர் அதிவீர ராமபாண்டியர். இப்போ இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது இது நமக்கு மனப்பாட பாடலாக இருக்கிறது ஒரு விருந்தோம்பலை பற்றிய ஒரு சின்ன ஒரு பகுதி. அதை பார்ப்போம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருத்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொறுத்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. பாடல் எண் 17 இல்லொழுக்கம் அப்படின்றதில் காசிக்காண்டம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு முறை படிக்கிறேன், தெளிவாக கேளுங்க. மேலே உங்களுக்கு அந்த வீடியோ வரும், அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருத்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இதுதான் பாடல். இந்த பாடலோட பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மா நிறைய தடவை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அதை அதிவீர ராமபாண்டியரும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க விருந்தினராக வந்தாங்க அப்படின்னா வியந்துரைத்தல், வாங்க நீங்களாம் வந்திருக்கீங்களே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், அவங்க முன்னாடி நல்ல சொற்களை இனிமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக மலர்ச்சியுடன் அவர்களை நோக்குதல், அவங்கள பார்த்தோன்னே நம்ம முகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது வீட்டிற்குள் வருக என வரவேற்றல், ஏன் இங்கே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, பேசுங்க, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவர் எதிரில் நிற்றல், அவங்கள வர சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிடக்கூடாது, அவர் கூட இருக்கணும், அவங்க எதிரில் நிற்கணும். அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அந்த மாதிரி வந்தவங்க கிட்ட நம்ம நம்மளோட கவலைகள்லாம் சொல்லக்கூடாது, சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்றாங்க. அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவங்க பக்கத்துலேயே நம்ம உட்காந்துக்கணும். அதே மாதிரி அவர் விடை பெற்று செல்லும்போது, அவர் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் வாசலுக்கு போயிட்டு அனுப்பி வைக்கணும். இதுதான் அப்படி அனுப்பி வைக்கணும். அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல், சீக்கிரம் வாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்பணும். இந்த 9 விருந்தோம்பல் செய்யும் பண்புகளும் இல்லற ஒழுக்கம். ஒரு குடும்பத்தினா இதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கணும், அதுக்கு இந்த 9 இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம அம்மா சொல்கிறது தான், இருந்தாலும் அதிவீர ராமபாண்டியரும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இன்னும் ஒரு தடவை அந்த பாடலை படிக்கிறேன், கேளுங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருத்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நிறுத்தற்குடிலாம் கிடையாது. அதனால் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் கொண்ட ஒரு பாடல், மனப்பாட பாடல், முக்கியமான ஒரு பாடல். இதில் சில பொருள்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அருகுற அப்படின்னா அருகில், அதாவது பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள், அவங்க மனம் சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறது பேர் தான் முகமன். இதில் இலக்கண குறிப்புகள் சிலது இருக்குது. முதல்ல நன்மொழி. நன்மொழியை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரித்து எழுதலாம். பிரிக்கும்போது மை விகுதி வந்தாலோ அல்லது பண்பை பற்றி சொன்னாலோ அதோட பேர் பண்பு தொகை. அதனால் இது நன்மொழின்றத பண்பு தொகைன்னு சொல்லலாம். வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல், இந்த மாதிரி செயலை குறிக்கிறதுனால இதெல்லாம் தொழில் பெயர். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் ஒன்று வந்திருக்கு. இது மனப்பாட பாடல் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழி இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும்,
முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. விவேக சிந்தாமணி அப்படின்ற நூலில் எழுதியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தோன்னா சந்தோஷமாக அவங்க வந்து உப்பு இல்லாத கஞ்சி கொடுத்தா கூட அது அமிர்தமாக இருக்கும். என்ன திட்டிக்கிட்டே மூஞ்ச கடுப்பாக வச்சுக்கிட்டு முப்பழம் அப்படின்னா மாப்பழா வாழை அதோட வந்து நமக்கு பால் சாதம்லாம் கலந்து கொடுத்தாங்க அப்படின்னா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பசியும் போகாது, இருக்கிற பசி அதிகமாகிடும், அதுக்கு பட்னியாகவே கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து காசி காண்டம் அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுற இந்த நூல் வந்து இல்லறம், துறவு, பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றெல்லாம் பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து 17வது பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர். முத்து குளிக்கும் கொற்கை, முத்து குளித்தல்னா என்னது? முத்தை போயிட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி பேர் தான் முத்து குளித்தல். முத்துன்றது கடல் ஆழத்தில் இருக்கும். ஒரு ஆள் மேலேருந்து குதித்து கீழே வரைக்கும் போய் அதை எடுத்துகிட்டு திரும்பி மேலே வருவாங்க. இந்த நிகழ்வோட பேர் தான் முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஃபேமஸான கொற்கை அப்படின்றதோட அரசர் அதிவீர ராமபாண்டியர். இவர் வந்து தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு. இவர் வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நருந்தொகை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இவருக்கு சீவல மாறன் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் இருக்குது. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியவரெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. சரியா? அந்த காலத்தில் அரசர்கள் வந்து புலமைத்தன்மை மிக்கவர்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மற்றவை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.